இல்ல அந்த தெரு முக்கில் பூட்டி கிடக்கிற வீட்டுல பேய் இருக்கு, சாவம் விழுந்த இடம், அங்க போனா நீ சீரழிஞ்சு போயிருவ அப்படின்னு சொன்னாலே அந்த தெரு பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டோம். ஆனா ஒரு இடம் சபிக்கப்பட்ட இடம்னு தெரிஞ்சும் அங்க உள்ள தங்க புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டமா சில பேர் கிளம்பி போறாங்க. அந்த இடம் சபிக்கப்பட்ட இடங்கிறது ரெண்டாவது, அங்க போறதுக்கே பல மலை காடுகளை தாண்டி ஆபத்தான காட்டுவாசிகள் தங்குற பகுதியை தாண்டி போகணும். அவங்க எல்லாம் நரமாமிசம் திங்கிறவங்க. அதெல்லாம் தாண்டி அந்த தங்க புதையல் இருக்கிற இடத்த இந்த கூட்டம் போய் சேர்ந்ததா, அல்ல தீராத அந்த தங்கத்தை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் ஓரோ. வருஷம் 1538. படத்தோட மொத சீன்லயே சவதியில குப்பரவாக படுத்து கிடக்கான் ஒருத்தன். இவன் பேர் மார்டின். அவங்க நாட்டுல மன்னருக்கு சோல்ஜரா இருந்த இவன் புதையல் தேடி ஒரு குரூப் போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குரூப்போட வந்து ஜாயின் அடிச்சான். இந்த குரூப்ல உள்ள மக்கள் எல்லாருமே வேற வேற பகுதி வேற வேற ட்ரைப்ல இருந்து புதையல் எடுக்கிற ஒரே குறிக்கோள்ல ஒன்னா சேர்ந்தவங்க. இவன் இந்த கூட்டத்துல சேர்ந்து இதோட 100 நாள் ஆச்சு. ஆனா பண்ணிருக்கிற கொலையோ 150க்கு மேல. எல்லாம் அந்த தங்க நகரத்தை தேடிதான். அந்த நகரத்தில் உள்ள வீட்டோட கூரை முதற்கொண்டு தங்கத்துல செய்யப்பட்டிருக்கதா இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதை அடையிறதுக்காக அடர்ந்த லெஸ் இண்டீஸ் அப்படிங்கிற காட்டுப்பகுதி வழியா இவங்க வர்றப்போ அவங்க எதிர்கொள்ற ஆபத்தான பழங்குடியினர் மக்களை இவங்க கருணை இல்லாம கொலை பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை அந்த நாட்டு மன்னன் தான் அனுப்பி வச்சிருக்கான். இவங்களுக்கு கிடைக்கிற புதையல்ல 5ல் 1 பங்கு மன்னருக்கு போகும் அப்படிங்கறதுனால இந்த கூட்டத்துல எல்லாவனும் உண்மையாதான் வேலை பார்க்கானா இல்ல எவனும் ஃப்ராடுத்தனம் பண்ண பார்க்கானா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காகவே உல்சாமா அப்படிங்கிற ஒருத்தரை மன்னர் இவங்க கூடயே அனுப்பி விட்டுருக்காரு. எப்ப பார்த்தாலும் கையில ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை இந்த குரூப் அட்டாக் பண்ணாங்க, அட்டாக்ல நம்ம ஆளுக ஒரு 7 பேர் பீஸ், ஆனா எதிர் குரூப்ல 70 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு தினம் நடக்கிறதெல்லாம் குறிப்பா எழுதிட்டு இருக்கான். இந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கிறது கவர்னர் மெண்டோசா. பழங்காலத்துல ஒரு பெரிய கமாண்டரா இருந்தவரு இப்ப வயசாகி ரிட்டையர் ஆகி இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிச்சு புதையலை தேடி போய்கிட்டு இருக்காரு. இவருக்கு எப்பவுமே கூட ஒரு அடியாள் இருப்பான். இவருக்கு தேவையான பர்சனல் வேலைகள் எல்லாம் செய்வான், பாட்டு பாடுவான், எவனையாவது போட சொன்னா அதையும் பண்ணுவான். நம்ம பெருசு மெண்டோசா புதையல் பயணத்துக்கு போறதுக்காக போர் அடிக்கும்னு தன்னுடைய மனைவியும் கூடவே கூட்டு வந்திருக்காரு. அவங்க பேரு டோஃபியா. அழகு, இளமை, இந்த காட்டுமுட்டா பயல்களுக்கு மத்தியில ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஆனா அவர் மனைவி மேல அந்த கூட்டத்தில் உள்ள எல்லா பயல்களுக்கும் ஒரு கண்ணு. முக்கியமா நம்ம கவர்னர் மெண்டோசாவோட ரைட் ஹேண்டு, இந்த கூட்டத்துக்கு தளபதியா இருக்கிற கோரிமண்டை. முரட்டுத்தனமான நாயை வச்சுக்கிட்டு மாஸ்கா டிரைவன் ஒரு பெரிய வீரன். என்னதான் இந்த கூட்டத்துக்கு தலைவர் மெண்டோசாவா இருந்தாலும் கூட்டத்தை வழி நடத்துறது, சண்டைனா இறங்கி செய்யறது எல்லாமே இந்த கோரிமண்டை தான். இவர் மன்னரால நேரடியா நியமிக்கப்பட்ட தளபதி. இவங்க கூட்டத்துல வேற ஊர்ல வேற ட்ரைப்ல இருந்து இணைஞ்ச இன்னொரு கூட்டம் இருக்கு. அதுல பெரிய ஆளு சர்ஜென்ட் அண்ணன். அவங்களும் அவங்க நாட்டு போர்கள்ல பெருசா சாதிச்சவர். இப்படி ரஃப்பான பீசுகளோட இந்த பயணம் போய்கிட்டு இருக்க இவங்க எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பாஸ்டர் ஒருத்தரை கூடவே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த ஆளு திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவனையா பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஆளை என்னன்னு எதிர்த்தும் கேள்வி கேட்க முடியாது. இப்படி ஒரு கலவையா இவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு காட்டுப்பகுதி வழியா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வழிகாட்டுற பழங்குடி பரமேசங்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேக்கு. உடனே எல்லாரையும் அப்படியே நிக்க சொல்றான். உடனே கோரிமண்டை நம்ம சர்ஜென்ட் அண்ணன் ஊர்க்காரங்களை கூட்டத்துக்கு பின்னாடி பாதுகாப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருதான். ஒரு ஆளை மட்டும் நம்ம சர்ஜென்ட் அண்ணன் கூட்டத்துல இருந்து 50 ஸ்டெப் பின்னாடி தள்ளி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க போன 10வது செகண்ட்லே காட்டுவாசிகள் கயிறு போட்டு இவனை தூக்கிடுறாங்க. பின்னாடி வந்தவன் பீஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சும் அவங்க கொஞ்சமும் தயக்கம் இல்லாம முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போறப்போ ஒரு ஆத்த கடக்க வேண்டியது இருக்கு. ஆறு எவ்வளவு ஆழம், அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கல ஒருத்தனை முத உள்ள அனுப்பி விடுறாங்க. உள்ள போன 5 செகண்ட்லயே ஒரு முதல்ல அவனை கடிச்சு கொதறி தூக்கிட்டு போயிடுது. கவர்னர் பார்க்காரு. இன்னும் 2 பயல்களை பழி கொடுத்தாதான் நம்ம உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 பேர் இறங்கி போய் செக் பண்ணுங்களேன் அப்படிங்காரு. எவனும் போக மாட்டுக்கான். அப்ப நம்ம கோரிமண்டை தலைவரே நானும் சர்ஜென்ட் முத போய் பார்க்க அப்படின்னு கெத்தா உள்ள இறங்குறாங்க. கோரிமண்டை தன்னுடைய நாயை முன்னாடி நீந்த விட்டு இவங்க பின்னாடி கையில பொருளோட போய்கிட்டு இருக்க அவங்க பின்னாடியே லைனா மத்த மக்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க. திடீர்னு முதல்ல வரவும் ரெடியா இருந்த நம்ம ஆளுங்க அதை துப்பாக்கியால சுட்டு விரட்டுறாங்க. பாதுகாப்பா ஆத்த கடந்து அந்த பக்கம் போகவும் சாங்கியெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருது. சரி இன்னைக்கு நைட்டு இங்கே கேம்ப போடுவோம்னு முடிவு பண்றாங்க. அப்போ மன்னர் அனுப்பி விட்ட அந்த அடியால உல்சாமா அங்க இருந்த கூட்டத்தெல்லாம் ஒன்னா கூட்டி காட்டுவாசிங்க ஒருத்தனை கயிறு போட்டு தூக்கிட்டாங்க. பிறகு ஆத்த கடந்து வர்றப்ப முதலைகள்கிட்ட ஒரு 2 ஆளு காலி ஆயிட்டாங்க. அவங்களோட ஆசைப்படியே அவங்களுக்கான தங்கம் இன்னாருக்கு போவோம் அப்படின்னு எழுதி வச்ச உயில படிக்கிறான். இந்த கூட்டத்துல எவன் வந்து சேர்ந்தாலும் ஒருவேளை செத்துட்டா என்னோட பங்கு யாருக்கு போகும்னு எழுதி கொடுத்துட்டு தான் சேரணும். அதுல 2 பேர் தன்னுடைய குடும்பத்துக்கு அவங்க பங்கு போகணும்னு எழுதியிருக்காங்க. 3வது செத்தவனுக்கு குடும்பமே கிடையாது. அதனால அவன் உயிலே எழுதல. அவனுக்கான பங்கு இந்த புதையலை கண்டுபிடிக்கிறப்ப கூட்டத்துல எவெல்லாம் உயிரோட இருக்கானோ அவங்களுக்கு மத்தியில சரிபாதியா பிரிக்கப்படும். அன்னைக்கு நைட்டு அங்க கேம்ப் போட்டு தங்கி இருக்கிறப்போ நம்ம சர்ஜென்ட் என்ன கூட்டத்தை சேர்ந்த 2 பேர் டோஃபியாவை பத்தி புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம கவர்னர் அவளை ஒரு பிராத்தல்ல இருந்தான் தூக்கிட்டு வந்தாராமா, அப்படி இப்படின்னு அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த சர்ஜென்ட் என்னோ வாயை மூடிட்டு படுங்களா வெண்ணைகளா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்றாரு. அப்போ நம்ம கவர்னருக்கும் அங்க பொழுது போல அவனுடைய அடியால கூப்பிட்டு இல்ல பாட்டு பாடல அப்படின்னு பக்கத்துல உட்காந்து பாட சொல்றாரு. அவன் பாட ஆட்கள் தூங்க. அப்ப திடீர்னு நம்ம கோரிமண்டையோட நாய் எதையோ மோப்பம் பிடிக்கி திடீர்னு காட்டை பார்த்து குலைக்க ஆரம்பிக்க கோரிமண்டை உடனே போய் தூக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. வல்லன்னு குலைச்சிட்டு உள்ள போனது அங்கிருந்து ஒருத்தனை விரட்டி உங்க கூட்டத்திட்ட கொண்டு வருது. பார்த்தா அவன் ஒரு பழங்குடியினர். சட்டுன்னு அவன் கழுத்துல கத்தி வச்சு யார்ல நீ அப்படின்னு கேட்க போர்ட்டரிக்கோல இருந்து என்ன
அந்த மன்னர் தான் அனுப்பி விட்டுருக்காரு, நான் கவர்னர் மெண்டோசாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா கவர்னர் அங்க வந்துடுறாரு. அவன் என்னோட ஆள் தான், அவனை விடுங்கன்னு சொல்லி அவனை குடிசை கூட்டு போறாரு. அவன் ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கான் போல இருக்க. அது மற்றவங்க மத்தியில ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. உடனே நம்ம சர்ஜன்ட் மார்ட்டினை கூப்பிட்டு, இல்ல உன்னோட ஃப்ரெண்டு அந்த கவர்னர் மனைவி டோஃபியாக்கு வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட பெட்மேட், அவன்கிட்ட சொல்லி அவட்ட பேசி ஏதாவது விஷயத்தை கறக்க சொல்லுன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில விடியுது. கோரிமண்டை வந்து கிளம்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்காரு. ஆனா எவனும் நவள மாட்டுக்கான். இது என்ன சொன்னது காதல கேட்கலையா அப்படிங்கவும், ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க கவர்னர் மெண்டோசாட்ட பேசணும் அப்படின்னு நம்ம மார்ட்டின் சொல்றான். அதை கேட்ட கவர்னர், எவன்ல என் பேர் சொல்லி கூப்பிட்டது அப்படின்னு முன்னாடி வந்து நிக்க, எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மை வேணும் அப்படின்னு கேட்காங்க. மண்டையில மரகில கலந்து போயிட்டா ஒழுங்கா கிளம்புங்கள அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எங்க கேள்விக்கு பதில் கிடைக்கலனா எவனும் நவள மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் கவர்னர் என்ன வேணும்னு கேட்காரு. நேத்து நைட் ஒரு பழங்குடியினர் ஒருத்தன் வந்தானே, அவன் என்ன செய்தி கொண்டு வந்தான்னு கேட்காங்க. பார்த்தா இவங்க புதையல தேடி அவங்க நாட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க புதுசா ஒரு வைஸ்ராய் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் டான் கொன்சாலோ அப்படிங்கிற ஒரு டான் தலைமையில இன்னொரு கூட்டத்தை அனுப்பி விட்டுருக்கான். அந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் இவங்களை கண்டுபிடிச்சு நம்ம கவர்னர் மெண்டோசாவை கொன்னுட்டு இந்த கூட்டத்தையும் அவங்களோட கண்ட்ரோல எடுத்து கண்டுபிடிக்கிற தங்க புதையல் மொத்தத்தையும் அந்த வைஸ்ராயே வச்சுக்கலாம் தான் இப்படி அனுப்பி விட்டுருக்கான். அதை கேட்ட கோரிமண்டை சொல்றான், அவங்க நம்மளை பிடிச்சனா இவரை மட்டும் கொல்ல மாட்டாங்க, நம்ம மொத்த கூட்டத்தையும் கொன்றுவாங்க. எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கோரிமண்டை அவன் வாழால மண்ணில் ஒரு கோட்டை கிழிச்சு, நம்ம மெண்டோசாவை நம்பி வர்ற மண்டையனுகளை அந்த கோட்டை தாண்டி வாங்க, இல்ல அந்த டானோட கூட்டத்தை கூட தான் வருவேன்னா இங்கேயே உட்காருங்க, என்னமோ ஆயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை கடந்து போறான். உடனே அங்கிருந்து எல்லாருமே கடந்து வராங்க. அப்போ டோஃபியா அவளுடைய ஹஸ்பண்டான கவர்னர் மெண்டோசாட்ட, எங்க எப்ப பார்த்தாலும் அந்த கோரிமண்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான், உண்மையான தலைவரே நீங்களா இல்ல அவரானு கூட்டத்தில் ஒரு மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இப்போ நீங்க கண்ட்ரோல் எடுக்கலாம் ரொம்ப சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரியும் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. எல்லாரும் கோட்டை கடந்து போயிடுறாங்க. ஆனா அந்த மன்னரோட அடியால் உல்சாமா மட்டும் அங்கேயே உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்த சர்ஜன்ட் என்னனும், அவனை விட்டுட்டு நம்ம முன்னேறி போனா மன்னரோட உத்தரவு மீறி நம்ம செயல்பட்டதாக நம்மளை துரோகிகள்னு சொல்லிடுவாங்க, இது ஒரு ஆபத்தான முடிவு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மார்ட்டின் உடனே உல்சாமாட்ட, ஏலியா நாங்க நம்ம மன்னருக்கு தான் விசுவாசி அப்படிங்கிறத நிரூபிக்க கிடைக்கிற தங்க புதையல்ல ஒண்ணு இல்ல 2 பங்கு மன்னருக்கு, இது என்னோட ப்ரொபோசல், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவுமே சடார்னு எந்த உல்சாமா, இந்த சோல்ஜர் சொல்றதுக்கு யாராவது எதிர்கருத்து தெரிவிக்கீங்களா அப்படின்னு கேட்கான். அங்க இருக்கிற மொத்த கூட்டமும் சைலண்டா இருக்காங்க. உடனே கடகடன்னு அதை நோட்ல ரெக்கார்டு எழுதிட்டு, அப்ப வாங்க போலான்னு சொல்லிட்டு இவனும் கூட சேர்ந்து வந்துடுறான். இவங்க பாதையில அப்படி கடந்து போறப்போ இன்னொரு காட்டுவாசி கூட்டம் வருது. அவங்கள கொன்னுடுறாங்க. ஆனா அங்க உள்ள பெண்கள் எல்லாம் சிறப்பிடிச்சிடுறாங்க. பிறகு அந்த பொண்ணுகளை யாரை அடையிறதுங்கிறதுல அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய கலவரமே நடக்கு. அதை பார்த்தா நம்ம கவர்னர் மெண்டோசா அந்த பொண்ணுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்றது. அதை கேட்ட உடனே அங்க பொண்ணுகள்கிட்ட லேண்டுட்டு இருந்த காஞ்சி போன கண்ணாயிரம் ஒருத்தன் கடுப்பாயி நேரா நம்ம பெருசுகிட்ட வந்து, நீ பொண்டாட்டியை கூட்டு வந்துட்டா ஜாலியா இருக்க, நாங்க என்னவே பண்ண அப்படின்னு கேட்டுதான். அவசரப்பட்டிய குமாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னவே எழுத்து பேசுறியா அப்படின்னு பெருசு அவரோட அசிஸ்டன்ட் விட்டு இவனை கொல்ல சொல்லிடுறாரு. ஆனா அதுவும் ஒரு பழங்கால கோரமான முறையில அவன் கழுத்தை நெரிச்சு. அதை கேட்டு அந்த காஞ்சி போன கண்ணாயிரம், என கொல்றதா இருந்தா வாழை வச்சு வெட்டி கொள்ளுங்க, அதுதான் ஒரு உண்மையான வீரனுக்கான மரணம் அப்படின்னு கேட்கறான். ஆனா அவன் கேட்டதை கொடுக்காம அவன் அசிஸ்டன்ட் விட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல சொல்லிடுறாரு. நம்ம மெண்டோசா கொஞ்சம் மெண்டல், எப்ப என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. அன்னைக்கு நைட்டு அவங்க வழியில தங்கி கேம்ப் போட்டிருக்க மன்னருடைய அடியாலோ இவங்களுக்கு வழிகாட்டுற அந்த ஆதிவாசி கூட உட்காந்து அவங்களோட பாஷையை கத்துக்கிட்டு நோட்ல குறிப்பு எழுதி வைக்காரு. அங்க டென்ட்டுக்குள்ள மெண்டோசா மனைவி டோஃபியாவோ நைட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, அவளுடைய வேலைக்காரி அவ உடம்ப கழுவி விட்டு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம டோஃபியா டென்ட்டை லைட்டா விளக்கி அங்க உட்கார்ந்து இருக்கிற மார்ட்டினை நைஸா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே திரைய பிடிச்சு இழுத்து அந்த வேலைக்காரியோ, கொய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, மெண்டோசாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமில அப்படின்னு வார்னிங் கொடுக்குறா. அடுத்த நாள் காலையில இவங்க பயணத்தை ஆரம்பிக்காங்க. போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஏகப்பட்ட அட்டைப்பூச்சி கடிச்சிட்டால நம்ம டோஃபியா உட்காந்து அவ காலில் உள்ள அட்டைப்பூச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம சர்ஜன்ட் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் குறுகுறுன்னு பாக்குறான். அப்ப உள்ள புந்த சர்ஜன்ட் இல்ல வேணாமல தம்பி, இப்பதான் ஒருத்தன் கழுத்து நெறிவிட்டு சிட்டான், ஆனா மொத்தம் நீ பழியாயிராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்துல துப்பாக்கியால சுடுற சத்தம் கேக்கு. அலறி போன நம்ம கோரிமண்டை வைசராயை அனுப்பிவிட்ட அந்த இன்னொரு டானோட கூட்டம் தான் பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவங்க கூட்டத்தோட பின்பகுதியில பாதுகாப்புக்கு வர்றதுக்கு ஒரு 3-4 பேரை கையில துப்பாக்கியோட அனுப்பிவிடுறான். கூடவே அவருடைய அந்த வேட்டனையும் அனுப்பிவிடுறான். கொஞ்ச நேரத்துல உடம்ப முழுக்க ரத்தக்கரையோட ஒருத்தனை இழுத்துட்டு வராங்க. அவன் ஒரு பழங்குடியினர். நம்ம கூட்டத்துக்கு வழிகாட்டுற ஒருத்தர் இருக்கிற மாதிரி அந்த டான் குரூப்புக்கு வழிகாட்டுறவன் போல இவன். உடனே அவன் பாஷை தெரிஞ்ச இன்னொரு பழங்குடியினரை கூட்டு வந்து அவங்க பாஷையில ஏதோ சொல்ல அவன் பேசுறதுக்கு ஒத்துக்கிறான். அரண்டு போன வெண்டோசா அப்படி என்னல சொன்ன அப்படின்னு கேட்டா, ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிட்டனா நீ சாவரப்போ உன் பொண்டாட்டிய ஃப்ரீயா விட்டுருவோம், இல்லனா நீ சாவரப்போ உன் பொண்டாட்டிய நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே அவன் பதறி போய் உண்மையை பேச ஒத்துக்கிறான். பார்த்தா அந்த டான் குரூப் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நாள் தூரத்துல இருக்காங்களாமா. உண்மை வந்த உடனே மெண்டோசா அவனை குத்தி கொன்னுறாரு. பிறகு நம்ம கோரிமண்டையும் சர்ஜன்ட் இவங்க கூட்டத்துக்கு வழிகாட்டுற அந்த காட்டு வச்சிட்ட போயிட்டு அந்த டான் குரூப் நம்மளை அட்டாக் பண்ணா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்காங்க. நம்ம இருக்கிற இடம் நமக்கு தான் அட்வான்டேஜ், அதனால அவன் நம்மளை நேரா அட்டாக் பண்ண மாட்டான். இவங்க வலப்பக்கம் கூடி தெரியாம போய் அங்க இவங்க முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன மலை மேல ஏறி அவங்க மேலையும் நம்ம கீழே இருக்கிறப்ப தான் அட்டாக் பண்ணுவான். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம அங்க போற மாதிரி பாவலா காமிச்சிட்டு சட்டுன்னு லைட் எடுத்து வேற பக்கமா போயிரும் அப்படிங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல், இவங்க லைட் எடுத்து போறாங்க,
இருக்காங்களே அது கரிபேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான காட்டுவாசி கூட்டத்தோட பகுதி. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா இவங்க போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. நம்ம காட்டுவாசி பைய எல்லாரையும் அப்படியே அமைதியா இருக்க சொல்றான். எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காந்துருக்க சட்டுன்னு ஒரு அம்பு வந்து முன்னாடி பாயுது. உடனே நம்ம கோரிமண்டை வாழ உருவப்படுறாரு. அதை தடுத்து நம்ம காட்டுவாசி பையலோ அவங்க நம்மளை கொல்லணும்னு நினைச்சிருந்தானா நேரா கண்ணிலே எஞ்சிருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து பயப்படுறத விட அவங்க தான் இப்ப நம்மளை பார்த்து பயந்துருக்காங்க. நம்ம எதுவும் பண்ணாம அப்படியே நடந்து போயிட்டுனா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. அமைதியா என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போவ அவன் நடக்கிற அதே பாதையில எல்லாரும் சைலண்டா நடக்காங்க. அப்ப நம்ம டோஃபியாவோட வேலைக்காரியோ அந்த டான் குரூப் பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க வந்தனா முத கொள்றது மெண்டோசாவை தான். பிறகு ஒன்னு அவங்க வப்பாட்டியா தூக்கிட்டு போயிருவாங்க. உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆம்பளை அந்த குரூப்ல நீ இப்பே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம டோஃபியா தனியா உட்காந்துருக்க இந்த வேலைக்காரி மார்ட்டினா அங்க வர சொல்லியிருக்கா. அவனை பக்கத்துல உட்கார வச்சு என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அடிபோட ஆரம்பிச்சவ நைஸ் போல அவனை இவ வலையில வீழ்த்துறா. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க கோரிமண்டை வந்துடுறான். இங்க என்ன நடக்கு அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல இவங்க ஊரை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு டோஃபியா சொல்றா. உன் புருஷன் அவனை தேடிட்டு இருக்காரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டு நம்ம மார்ட்டினை இவன் எச்சரிக்கை பண்றான். அவ யார் தெரியுமில கேப்டனோட ஒய்ஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அப்ப பின்னாடி வந்த நம்ம சர்ஜென்ட் அண்ணன் அவர் உனக்கும் கேப்டன் தான் தம்பி அப்படிங்காரு. கடுப்புல கோரிமண்டை ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஏன்னா கோரிமண்டைக்கும் அவன் மேல ஒரு கண்ணு. ஆனா நம்ம சர்ஜென்ட் அண்ணன் மார்ட்டினை பிடிச்சு தம்பி ஆனா மத்த பொம்பளைக்கு ஆசைப்பட்டு வெட்டுப்பட்டு செத்துறாத நாளை பின்ன இவன் யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாளுங்க வந்த சோழியை மட்டும் பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம மார்ட்டினோட ஃப்ரெண்டு நம்ம டோஃபியாவோட வேலைக்காரி கூட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு அவ பாவடைக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியே வருது. அடுத்த செகண்ட் வாயில நுரதல்ல அவ கீழே விழுந்துடுறா. நம்ம டோஃபியா ஓடி வந்து அவளை காப்பாத்த பாக்கா. ஆனா அதுக்குள்ளே அவ செத்து போயிடுறா. கதறி அழுத டோஃபியா இவ உடம்ப குழி தோண்டி புதைங்க அப்படின்னு சொல்றா. அப்ப வேற ட்ரைபை சேர்ந்த ஒருத்தன் நம்மளே டான் கூட்டத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே எதனாலையும் லேட் ஆக கூடாதுங்கிறனால தான் இறந்த எங்க ஆளுங்களோட உடம்ப கூட புதைக்காம போயிட்டு இருக்கோம். இப்ப இவ உடம்ப புதைக்கணும்னா எப்படி அப்படின்னு கேட்க கடுப்பான இவ நேரா மெண்டோசா பக்கத்துல போய் இவளை புதைக்கணும் அப்படின்னு கோமா சொல்லிட்டு போயிடுறா. உடனே நம்ம மெண்டோசாவும் அவளை புதைங்கன்னு 2 பேருக்கு ஆர்டர் கொடுக்க அப்போ அந்த ட்ரைபை சேர்ந்தவன் நம்ம மெண்டோசாவை பார்த்து வீரன் எவனாவது எதிர்த்து பேசினா கழுத்து நெளிச்சு கொள்ள சொல்றது. ஆனா ஒரு பொம்பளையிட்ட உத்தரவு வாங்கிட்டு வேலை செய்யுது தூ அப்படிங்கவுமே மெண்டோசா கடுப்பாகி இவன் செவுட்டில் அரைஞ்சிடுறாரு. உடனே இவன் அவசரப்பட்டு பொருளை உருவ போவ சர்ஜென்ட் எவ்வளவு தடுத்து பார்க்காரு. என்ன தடுத்துனா உன்னே கொண்டுருவேன் அப்படின்னு மேல்ட்ட கடுப்பான அவன் காலில் ஒரு கோடை போட்டு விட்டுறாரு. அவன் போத்துன்னு விழுந்துடுறான். உடனே மெண்டோசா அவன் அடியாள்கிட்ட சொல்லி இவன் கழுத்துலயும் ஒரு சுத்த போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அங்க வந்த கோரிமண்டை சட்டுன்னு அவன் நெஞ்சில வாழ சொல்லி கொண்டு அதை பார்த்து நம்ம சர்ஜென்ட் ட்ரைபை சேர்ந்த ஆளுங்க கொந்தளிக்கிறாங்க. ஆனா அவள் தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்ப அங்க வந்து அந்த ஃபாதர் தம்பி உன் உடம்புக்குள்ள சாத்தான் பூந்திருக்கு அப்படிங்காப்ல. அதை கேட்டு அவன் இன்னும் கடுப்பாகிறான். இன்னைக்கு அதனால உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஃபாதர் மேல சம வெளியே வராங்க இவங்க. அப்படியே இவங்க பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்க பின்னாடி டான் குரூப் வெல்கி வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச நம்ம கோரிமண்டை ஒரு 2 பேர்த்த வழிகாட்டுற ஒரு பழங்குடியினர் கூட சேர்த்து அனுப்பி இவங்க போற பாதைக்கு எதிர்பாதையில அவங்களை அனுப்பிவிட்டு அங்கங்க தீய கொளுத்துட்டே போக சொல்றாங்க. அதுல இருந்து வர்ற புகையை பார்த்து டான் குரூப் ஆளுங்க அங்கதான் போறாங்கன்னு தப்பா அந்த திசையில கொண்டு போறதுக்கு இப்படி ஒரு ட்ரிக். அப்படியே ட்ரிக் பண்ணிட்டு இவங்க வேற பாதையில போய்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்துக்குள்ள நம்ம தலைவர் மெண்டோசா ஒரு உதவாக்கற பொம்பளை பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு அளவுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு அவருக்கு எதிர்ப்பு சைலண்டா வளர்த்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல நம்ம கோரிமண்டையே அவரை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிடுறான். அதனால அவன் நம்ம மார்ட்டினை கூப்பிட்டு சில நேரம் கப்பல் ரொம்ப ஹெவி ஆயிட்டனா அது தங்கமாவே இருந்தாலும் கப்பல் மிதக்கிறதுக்கு அதை தூக்கி வெளியே வீசிதான் ஆகணும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல அப்படின்னு கேட்க எனக்கு புரியுது ஆனா இதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படிங்க. அப்படி ஒத்துக்கிடலனா ஒழுங்கா ஓரமா ஒதுங்கி நின்னுக்கோ. என் வழியில குறுக்க வந்தனா ஒரு பணம் விழ வேண்டிய இடத்துல 2 பணம் விழுந்துரும் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இன்னைக்கு நைட் இங்க கேம்ப் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு கேட்கலாம்லாம் அப்படின்னு கோரிமண்டை அங்க கேம்ப போட சொல்றான். அவங்க கேம்ப போட்டிருக்க இவங்களுக்கு வழிகாட்டுற அந்த காட்டுவாசி நம்ம மார்ட்டினை மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் உட்கார வச்சிருக்கான். என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா இப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்க போது இந்த டைம்ல நீ அங்க இருந்தா நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணி உன் உயிருக்கும் ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு சர்ஜென்ட் தான் உன்னை இங்க கொண்டு வர சொன்னாரு. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரல அப்படின்னு அவனை பிடிச்சு உட்கார வைக்கான் காட்டுவாசி. அந்த பக்கம் கேம்ப்ல நம்ம கவர்னர் மெண்டோசா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு தன்னோட மனைவி டோஃபியாவை கடைசியா ஒரு வாட்டி தொட்டு பார்த்துட்டு அவர் கேம்ப் விட்டு வெளியே வராரு. எல்லாரும் இவருக்கு சுத்து போட்டு நிக்காங்க. அவர் என்ன ஏதுன்னு கேட்க வாய் திறக்க கூட வரல. சட்டுன்னு கழுத்துல கத்திய சொல்லி அவரை சோழியை முடிச்சு விட்டுருந்தாங்க. பிறகு அவர் உடம்ப பேக்கப் பண்ணி மண்ணு கீழே புதைக்க சொல்லிட்டு நம்ம கோரிமண்டை டோஃபியா கூட்டு டென்ட்டுக்குள்ள வந்து பாஞ்சிடறான். இது எல்லாத்தையும் இந்த மன்னரோட அடியாளு அவனோட நோட்டு புத்தகத்துல குறிப்பா எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனா அவரை யார் கொண்டா எதுக்கு கொண்டாங்கிற குறிப்பை மட்டும் அவன் எழுத மாட்டான். அடுத்த நாளே இவங்க பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்க ஏதோ ஒரு காட்டுவாசி கூட்டம் வசிக்கிற பகுதிக்குள்ள வந்துடுறாங்க. சட்டுன்னு ஒரு விச ஊசி பாஞ்சு வந்து நம்ம கோரிமண்டையோட நாயை குத்தி அது மண்டையை போட்டுருது. இப்படி ஒவ்வொரு ஆபத்தையா தாண்டி ஒவ்வொரு நாளும் அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு நாள் கேம்ப் போட்டிருக்கப்போ நம்ம மார்ட்டினுக்கு முடியல. கோரிமண்டை இல்லாத நேரமா டோஃபியாவோட டென்ட்டுக்குள்ள பூந்து அவளுக்கு கிஸ்ஸா போட ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்துல கரெக்டா கோரிமண்டை உள்ள வந்துடுறான். ஆனா வந்து பார்த்தா அவன் ஆளை காணும். ஏதோ இங்க நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச கோரிமண்டை வெளியே வந்து அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற எல்லா வீரர்களையும் எழுப்பி மார்ட்டின் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டா காட்டுக்குள்ள இருந்து அவன் வரான். என்னடே என்ன தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க இந்த டென்ட்டுக்குள்ள உன் வாடதான் அடிக்கி நீ வந்துட்டு போனது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா உன் முடிவு நெருங்கிட்டுல அப்படின்னு அவனை மிரட்டி விடுறான். அடுத்த நாள் இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ நம்ம சர்ஜென்ட் அண்ணனும் அவன் குரூப்
குரூப்பும் ஒரு காட்டுவாசி பொண்ணு ஒருத்தி தூரத்துல ஓடி வர்றதா பாத்துறாங்க. அவ பின்னாடியே ஒரு 2 பேர் துரத்திக்கிட்டு வராங்க. தூரத்துல இருந்து துப்பாக்கியால குறி வச்சு அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை இவங்க கைப்பற்றிடுறாங்க. அவ நேரா நம்ம கூட்டத்தில் உள்ள ஃபாதரோட கழுத்துல தொங்குற சிலுவையை பார்த்து வியப்பா பார்க்க, இது ஏசப்பாமா அப்படின்னு சொல்ற ஃபாதரு. அப்பதான் அங்க வந்த கோரிமண்டை ஒண்ணு கவனிக்கான். அந்த பொண்ணு கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ்ல தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. உடனே நம்ம காட்டுவாசி பையில கூப்பிட்டு அவட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க, இங்க இருந்து ஒரு நாள் தூரத்துல ஒரு ஊர் இருக்காமா, அங்க தங்கத்தை தேடி வந்த காஸ்டலியன் வீரன் ஒருத்தன் இருக்கான், அங்க இருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி புதையில தேடி வந்த கூட்டத்துல எவனோ ஒரு வீரன் இன்னும் உயிரோட இருக்கான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவளை வழிகாட்ட சொல்லி அந்த கிராமத்துக்கு போய் பார்க்காங்க. இருக்கிறதே ஒரு 5-6 வீடு தான். ஒரு சின்ன மக்கள் கூட்டம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க இவங்க உள்ள வரவும் சடார்னு அங்க உள்ள ஒரு பெரிய குடிசையில இருந்து ஒருத்தன் வெளியே வரான். பார்த்தா இங்கிலீஷ் பேசுறான். பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களுக்கு பல வருஷம் முன்னாடி புதையில தேடி போன ஒரு கூட்டத்துல தப்பிச்ச ஒரே வீரன் இவன் தான் போல இருக்க. கரிபேஸ் ஆதிவாசிகளால தாக்கப்பட்டு சாவ கலந்த இவனை இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் காப்பாத்தி இருந்திருக்கா. காப்பாத்தினவளே கரம் பிடிச்சு இந்த ஊர்ல ஒரு ஆளை பல வருஷமா இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிறகு நம்ம கூட்டத்தில் உள்ள மெயின் தலைகள்லாம் உட்கார வச்சு அவர் கையில அந்த மேப்பை காமிச்சு, இங்க இருந்து அந்த ஆத்த கடந்து 2 நாள் நேரா போன ஒரு மலை வரும், அந்த மலை ஏறி இறங்கலாம், தங்க நகரம் தான் இருக்கு அப்படிங்காரு. ஆனா அந்த தங்க நகரத்து பக்கத்துல கருப்பா வித்தியாசமா ஒரு நகரம் மேப்ல தெரியுது. இது ஐல் ஆஃப் உமன் சொல்லுவாங்க. இந்த ஊர்ல வாழ்ற எல்லாமே பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் ஒரு ஆளு கூட கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இனப்பெருக்கம் பண்றதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஆம்பளைங்களை கூட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தைங்க பிறந்தா கொன்றுவாங்க, பெண் குழந்தைங்க பிறந்தா அவங்கள வச்சு வளர்த்து ஒரு பெரிய வீராங்கனை ஆக்கிடுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெண்ணு நம்ம ஊர்ல இருக்கிற 10 ஆம்பளைங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் லைட்டா மிரண்டு போறாங்க. இந்த கதையெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க மன்னருடைய அடியாளு அந்த நோட்டுல குறிப்பெழுதுவானே, அவன் அந்த ஊர் மக்களோட பாஷையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ஒரு பொண்ணு, இவரோட குழந்தை பெரிய ஆளா வருவான், என் குழந்தைக்கு இவர் அப்பா வாக்கணும் அப்படிங்க. எது அப்படின்னு இவர் மிரண்டு போவ, நோட்டை வையமையா இங்க வாரும் அப்படின்னு அவர் கையை பிடிச்சு அப்படியே குடிசைக்குள்ள கூட்டு போயிடுறான். பஜனைகள் முடிஞ்சு குடிசை விட்டு வெளியே வர்றப்போ அதை பார்த்துட்டு இருந்த இந்த குரூப் ஃபாதர், உன்னையெல்லாம் கடவுள் அவர் பிள்ளையை ஏத்துக்கிடவே மாட்டாரு, பாவம் பண்ணவளன்னு அவளை பிடிச்சு சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த சர்ஜன்ட் அண்ணனோட ஆளுங்க உள்ள வந்து ஃபாதர் வாய் வாக்குல 2 குத்து விட்டு மலத்திடுறாங்க. உன் சேட்டையெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் பொறுக்க முடியும், அதுக்கு மேல பிரச்சனை பண்ண நேரா அல்லேலூயாட்டே அனுப்பிடுவோம் அப்படின்னு மிரட்டி விட்டுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் இவங்க அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு அவங்க பக்கத்துல டான் குரூப் வந்த மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு வழிகாட்டுறவங்கள ஒருத்தன் அந்த டான் குரூப்புக்கு அங்கங்க புகையை விட்டு சிக்னல் கொடுத்துட்டே வந்திருக்கான். தெரிஞ்ச உடனே அவனை குத்தி கொண்டுதாங்க. இவங்க இப்போ ஒரு கிராமத்துல இருந்து வந்தாங்களே, அந்த கிராமத்தை டான் குரூப் அடியோட தீ வச்சு எரிச்சிட்டாங்க. தூரத்துல இருந்து பார்த்தாலே அது தெரியுது. இன்னும் 2-3 மணி நேரத்துல அவங்க இவங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம மார்ட்டின் கோரிமண்டட்ட ஒரு 4 ஆளுங்களை மட்டும் எனக்கு கொடு, அவங்க கவனத்தை வேற பக்கமா திசை திருப்பி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல கோரிமண்ட ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம மார்ட்டின் தலைவி டோஃபியாவும் கூட வரணுங்க, இல்ல செவுட்டு கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றத பொறுமையா கேளுவே. அழகான பொண்ணுங்களை பார்த்தா வீரர்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவாங்க, கவனம் செதறி கிடக்கிறப்போ நம்ம அவங்களை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு டோஃபியாவும் ஓகே சொல்லிடுறான். நம்ம மார்ட்டின் உடனே சர்ச் ஃபாதர் டோஃபியா கூட ஒரு 3 ஆளுகளை மட்டும் கூட்டு போய் ஓப்பனா ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டான் குரூப் இவங்களை சுத்திடுறாங்க. உங்க கூட்டத்தோட மத்த ஆளுங்களாம் எங்கவே அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாம் காட்டுவாசி தாக்குதல்கள்ல பீஸ் ஆயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பொண்ணை மட்டும் விட்டு மத்த எல்லாத்தையும் கொள்ளுங்களே அப்படின்னு ஆர்டர் கொடுக்காங்க. அடுத்த செகண்ட் துப்பாக்கி குண்டும் அம்புகளும் சுத்தி இருந்து பாயுது. பார்த்தா மேல செடிகளுக்குள்ள நம்ம ஆளுங்க சுத்தி ஒளிஞ்சிருந்திருக்காங்க. கொரில்லா தாக்குதல் நடத்தி சண்டை போட அந்த கடும் சண்டையில டான் குரூப்ல இப்போ 5-6 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அதுல யாராருக்கெல்லாம் இங்க கூட வர இஷ்டம் இருக்கோ வரலாம், இஷ்டம் இல்லாதவன் வந்த இடத்துக்கே திரும்ப கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் டோஃபியாவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா கேவலமா பேசிடுறான். அவனை அங்கேயே குத்தி போட்டு மத்தவங்களை அவங்க கூட்டத்தோட சேர்த்துக்கிட்டு இவங்க புதையல் வேட்டையை தொடர்றாங்க. அப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு காட்டுக்குள்ள அங்கங்க கம்புகள்ல மண்டவோட குத்தி இருக்கிறத பாக்கங்க. அதை பார்த்த உடனே நம்ம வழிகாட்டுற காட்டுவாசி, இல்ல ஐயா இவங்க நரமாமிச சாப்பிடுற கூட்டம், காளைகையர்கள் காளையே லெக் பீஸா உருட்டி வச்சு திம்மாங்க, நம்ம இவங்கிட்ட மாட்டணும், நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்துல கேம்ப போட்டு அவங்களோட ஆயுதத்தெல்லாம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. உத்தனை விட்டு அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கு, மக்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு ஸ்பை பண்ண அனுப்பி விடுறாங்க. அவன் போறதுக்கு முன்னாடி நம்ம மார்ட்டின்ட்ட வந்து, ஒருவேளை நான் திரும்ப வரலனா தங்கத்துல என்னோட பங்கு உனக்கு போகும், அதை திரும்ப ஊருக்கு போன பிறகு எங்க அம்மாட்ட நீ ஒப்படைக்கணும், ஒருவேளை எங்க அம்மா உயிரோட இல்லைன்னா அந்த தங்கத்தை நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு அவனுடைய கடைசி ஆசையை சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போறதுக்கு முன்னாடி சர்ஜன்ட் அவனை கூப்பிட்டு, அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா உயிரோட மட்டும் அவங்கிட்ட மாட்டிடாத அப்படின்னு இவனை எச்சரிச்சு அனுப்பி விடுறாரு. போனவன் திரும்ப வரல. 2 மணி நேரம் ஆச்சு. சரி நம்ம உள்ள இறங்குவோம் அப்படின்னு எல்லாரும் மெதுவா போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம காட்டுவாசி பயலுக்கு ஏதோ சத்தம் கேட்டுருது. சர்ஜன்ட் அண்ணா வந்துட்டு வந்து, அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படிங்க, தூரமெல்லாம் இல்ல அண்ணே, அவங்க இங்கதான் இங்கே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல சட்டுன்னு ஒரு விஷ ஊசி பாஞ்சி இவங்க ஆள்ல ஒருத்தன் சரிஞ்சு விழுறான். அடிங்களை கொக்கா மக்கான்ட்டு இவங்க ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த நரமாமிச சாப்பிடுற கிராமம் அமைதியா இருக்கு, ஒரு ஆளையும் காணும். அங்க உள்ள குடிசைகளை பார்த்தாலே பயமா இருக்கு, எவன் எங்க இருந்து வருவானே தெரியாது. அப்ப திடீர்னு ஒரு கூட்டமா விஷ ஊசிகளை ஊதிக்கிட்டு அவங்க ஓடி வர இவங்க வந்தவங்க எல்லாரும் வெட்டிடுறாங்க. பிறகு எல்லா குடிசைக்குள்ளேயும் போய் செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு குடிசைக்குள்ளேயும் ஒரு உடம்பாவது
தொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு குடிசையில இவங்க வேவு பார்க்கறதுக்கு ஒருத்தர் அனுப்பி விட்டாங்களே, அவன் கால் இல்லாம தொங்கிட்டு இருக்கான். கடுப்பான கோரிமண்டை இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் ரவுண்டு கட்டி கூட்டுவாங்க அப்படிங்க. அப்போ கிணத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் இவங்க ஆளுங்க கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறாங்க. இவங்களை இங்கே வெட்டி கொல்லணும் அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுக்க மார்ட்டின் முன்னாடி போய் அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேங்க. சர்ஜன்ட் அண்ணனே அதை பார்த்து தம்பி தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படின்னு சொல்ல கோரிமண்டோட ஆள் ஒருத்தன் முன்னாடி ஆயுதத்தோட வர நம்ம வழிகாட்டுற காட்டுவாசி அவங்கள மறிக்கிற மாதிரி முன்னாடி வந்து நிற்கான். இவள்னால இவங்களுக்கு வழிகாட்டினவனு கூட பார்க்காம அவனை குத்தி கொன்றுதான் கோரிமண்டையோட ஆளு. அதை பார்த்த சர்ஜன்ட் அவன் வயிற்றுல ஒரு கோடை போட்டு கொடலை சரிச்சிடுறாரு. இறுதியா கோரிமண்டை வேற வழி இல்லாம அவங்கள உயிரோட விட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கேம்ப போடுறாங்க. கேம்பிங்ல பல வினோதமான விஷயங்கள்லாம் நடக்கு. காலையில முழிச்சு பார்த்தனா இவங்க குரூப்ல சர்ச் ஃபாதர் ஆளை காணும். மேல இருந்து சத்தம் வருது. உடனே கயிறு போட்டு அந்த மேட்டு மேல ஏறி போய் பார்த்தா அங்க ஒரு புதக்குழியில ஃபாதர் முங்கி கிடக்குது. நைட்டு வயிற்று கலக்குதுன்னு ஒதுங்க போனவரு நேரா புதக்குழியில போய் ஒதுங்கிட்டாரு போல இருக்க. ஆண்டவர் ஆகாசத்துக்கு கூப்பிடுறாரு, போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி பண்ணாம அப்படியே விட்டு போயிடுறாங்க. இப்படியே இவங்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு கிராமமா தாண்டி போக போக இவங்க கவுண்ட் கம்மியாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம கோரிமண்டுக்கும் நம்ம சர்ஜன்ட் ஊருக்காரங்களுக்கும் பகை வளர்ந்துகிட்டே போகுது. சர்ஜன்ட் நம்ம மார்ட்டின்ட்ட இந்த பயலை பார்த்து கொஞ்சம் பத்திரமாது, எப்ப வேணாலும் அவன் நம்மளை கொல்ல பார்ப்பான், நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம கூட்டத்தை பிரிக்க பார்ப்பான், ஜாக்கிரதையாவே இரு அப்படிங்கிறது சொல்லி வாய முடியல. அங்க வந்த கோரிமண்டை நம்ம மார்ட்டினையும் இன்னொருத்தனையும் நீங்க போய் முன்னாடி உள்ள நிலம் எப்படி இருக்குன்னு வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தனியா அனுப்பி விடுறான். அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிமண்டை அவனோட ஆளுகளை திரட்டிட்டு மன்னரோட அடியாலா எல்லாத்தையும் குறிப்பெடுத்துட்டு இருந்தானே அவனை சுட்டு கொன்றுதான். ரெண்டாவதா தனியா நம்ம சர்ஜன்ட் போடுறதுக்காக அவங்க ஆயுதத்தை எடுத்துட்டு வர தூரத்துல இருந்து புல்லட் வந்து அடிச்சு 2 பேர் விழுறான். பார்த்தா நம்ம மார்ட்டினும் இன்னொருத்தனும் போனாங்களே அவங்க திட்டு ஓடி வந்து அடிக்காங்க. இவங்க கோரிமண்டை சொன்ன மாதிரி கிளம்பி போகவே இல்லை. பக்கத்திலே காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அங்க நடந்த சண்டையில ஏகப்பட்டவர் பீசேறாங்க. அதுல பாவம் நம்ம டோஃபியாவும் வெட்டுப்பட்டு செத்துடுறா. இல்லையா அந்த சண்டையோட முடிவுல கோரிமண்டையை மடக்கி பிடிச்சு கட்டி போட்டுருந்தாங்க. இல்லையா அங்க உயிரோட பழச்சது நம்ம சர்ஜன்ட் அவரோட ரைட் ஹேண்ட் ஆளு ஒருத்தர் மார்ட்டின். அது போக கவர்னர் மெண்டோசாக்கு ஒருத்தன் அடியாள் மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பானே அவன். இந்த 4 பேர் மட்டும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க அடுத்த சந்திச்ச ஆபத்து இதே மாதிரி ஒரு கொடூரமான காட்டுவாசி கிராமம். அதுல இந்த பாட்டு பாடுறவனுக்கு நெஞ்சில அம்பு குத்திடுது. அவன் வழியில கத்துனா இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடும்னு அப்படியே அவனை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அந்த நேரத்திலேயே நம்ம சர்ஜன்டனுக்கும் நெஞ்சில் ஒரு அம்பு இறங்கிடுது. வழியை பொறுத்துக்கிட்டு ஒரு சின்ன சத்தம் கூட விடாம இவங்க தனியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம சர்ஜன்ட் அண்ணனும் இதுக்கு மேலே எங்க அதை சோழி முடிஞ்சிடும், நீங்க மட்டும் கிளம்பி போங்க, என்ன இங்கே விட்டுருங்கன்னு அவருடைய வாழை மார்ட்டின் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இவங்க அந்த கொடூரமான மலைக்காடுகள் வழியா மேப்பை ஃபாலோ பண்ணி இல்லையா அவங்க தேடி வந்து அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறப்போ தங்கமா மின்னுது. கண்டுபிடிச்சிட்டோம்ல வாழை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி அந்த கிராமத்து பக்கத்துல போய் பார்த்தா அந்த சவதியில செய்யப்பட்ட செவுத்து மேல இவங்க கடல் மண்ணை தூவி விட்டுருக்காங்க. சூரிய ஒளியில அது மின்னி தங்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சு 2 பேரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அப்ப கூட இருந்தவே நம்ம மார்ட்டின்ட்ட இது இல்லைன்னா என்னால இந்த கடல் தாண்டி போனா சீனான்னு ஒரு தேசம் இருக்கு, அங்க சில்க் ரூட் இருக்கு, அந்த வழியா தான் விலை மதிப்பில்லா பொருட்களை எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அங்க போயிட்டேன்னா நம்ம பணக்காரங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப கையில ஒரு கொடி எடுத்துட்டு வந்த நம்ம மார்ட்டினோ மண்டைக்கு இருக்கு புளிச்சு போல இருக்க அந்த கடற்கரையில போய் கொடியை குத்திட்டு இனிமே இந்த கடலுக்கே நான் தான் ராஜா, இந்த தண்ணி இனியெல்லாம் இனிமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேமராவை பார்க்கான். அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. பாவம் தங்கம்னு தேடி வந்து கடைசி உனக்கு பெரிய பங்கமாயிட்டு அதுல இவன் மெண்டலாவே ஆயிட்டான். இதே மாதிரி பூர்வக்குடியை சேர்ந்த ஒருத்தன் வெளிநாட்டுக்காரங்களை தங்கத்தை தேடி காட்டுக்குள்ள கூட்டு போய் காட்டுவாசி கூட்டத்தோட ஆபத்து மாதிரி ஏகப்பட்ட தடங்கல்களை சந்திக்கல. இதே மாதிரி கதையை கொண்ட தமிழ் படம் ஒன்னும் இருக்கு. அது என்னங்கிறத யார் மனசு புண்படாத மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.